நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் பைபாஸில் டிப்பர் லாரி ஓட்டுநர் அந்த டிப்பர் லாரியில் வேலை செய்கிற பணியாளர், டிரைவர், கிளீனர் எல்லாரும் சேர்ந்தோம். அவர்களுடைய வாழ்வாதாரம் எங்களுக்கு வேலை கிடைக்கல, எங்கள் வேலை பறிபோகுதுன்ற ஒரு கோரிக்கையை முன்னிறுத்து உத்தமபாளையம் வட்டார அளவில் உள்ள பதவிகளில் உள்ள மரியாதைக்குரிய தம்பி முனியாண்டி அவர்கள் எங்களுக்கு வேலை வாய்ப்பு பாதிக்கின்ற ஒரு கோரிக்கையை வச்சார். அதே மாதிரி சின்னமுன்னூரை சேர்ந்த யாசிக் சகோதரர் எங்களுக்கு ஒரு சமகாலம், அதாவது இந்த டிப்பருக்கான ஒரு உரிமையை அந்த லாரி ஏற்றிட்டு போகிறதுக்கான வாடகையை எங்களுக்கு முறையாக கிடைக்கலன்னு சொல்லி அவர் ஒரு கோரிக்கை வச்சார். இந்த ஒட்டுமொத்த கோரிக்கைகளை ஏற்று இவங்களுக்கு ஆதரவாக இன்றைக்கி நடக்கிற போராட்டத்தில் அமைப்பு சாரா தொழில் சாரா பொறியாளர்கள் கலந்துட்டாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது எங்களுடைய கோரிக்கை அரசுக்கு போக மாட்டேது, அரசுக்கு தெரியப்படுத்தலை. அப்போ எங்கள் கோரிக்கை அரசு எப்படி பரிசீலிக்கின்ற ஒரு மன வேதனையில் இந்த மணல் ஓட்டுநரோட லாரி டிப்பருடைய உரிமையாளருடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய செல்லராஜ ராசமணி இன்னைக்கு ஒரு வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. அந்த அவருடைய வருத்தம் இன்னைக்கு மக்களுக்கும் அரசுக்கும் வருவாய்த்துறை எல்லாத்துமே காவல்துறை அனைத்துமே தெரிஞ்சு இந்த விஷயத்தை எங்கள் கோரிக்கை பரிசீலனை பண்ணி குவாரிகளை முறைப்படுத்தி அதில் வழங்குற அந்த டிரான்சிஸ்ட் பாஸ் வண்டி ஓட்டி போகிறவங்களுக்கு எங்களுக்கு தெரியாது இது டிரான்சிஸ்ட் பாஸா இல்லை குவாரி பாஸான்றது எங்களுக்கு தெரியாது, நாங்கள் வண்டி ஓட்டத்தே வந்திருக்கோன்னு சொல்லி அப்பாவியாக சொல்கிற அந்த டிரைவர்களை கைது பண்ணுறதை நிறுத்தணும். அதே போல் தமிழ்நாட்டில் எடுக்கிற தேனி மாவட்டத்தில் எடுக்கிற கனிம வளத்தை அதிகமாக 80% கேரளாவுக்கு கொடுக்குறாங்க. அதை 20% மட்டுமே தேனி மாவட்டத்துக்கு கொடுக்குறாங்க. இதனால் எங்களுடைய வாகனம் பாதிக்குதுன்றதை குறைகிறத சம அளவில் பிரித்து தேனி மாவட்டத்தில் இருக்கிற வாகனத்துகளுக்கும் ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கணுன்றதையும் கேட்டு இன்றைக்கி போராடி பல கோரிக்கைகளை வச்சுருக்காரு. அந்த கோரிக்கையை டீல் டெய்லிஸில் இன்றைக்கி நம்ம அடுத்து தொடர்ந்து காணலாம். நன்றி, வணக்கம். 15 நாள் நான் ஆளுநர் வேலை விட்டுருக்கேன். எனக்கு இப்போ டிப்பர் கடைக்கு நாளைக்கு பாதுகாப்பு இப்போ நான் வேலை இல்லாமல் ஆளுநர் சும்மா இருக்கேன். எனக்கு ஒரு வேலைக்கு போகிறேன், அன்றாட வேலை வாங்கி சம்பளம் வந்துருக்காரு. நம்மள மாதிரி கான்ட்ராக்டர் பரவாயில்லை, அன்றாட வேலைக்கு போகிறவங்க காப்பீடு தான் இருப்பாங்க. அதனால கேரளாவில் போகிறவங்க மொத்தம் மொத்தத்துக்கு ஆட் பண்ணுங்க. ஏன் கேரளாவில் மழை இல்லாமங்களா? கேரளாவில் வளர்ந்து ஏன் இங்கேருந்து தமிழ்நாட்டில் காலத்தலாம் இங்கேருந்து கொண்டு வர கேரளாவுக்கு. கேரளாவில் பாறை இல்லாமல் இருக்கா? கேரளாவில் இருக்க பாறை வந்தாங்க அங்கே இங்கே உள்ள பாறை அதுக்கு ஒத்துழைப்பு கலெக்டர் இந்த மனுவை வாங்குறேன். கலெக்டர் ஒரு மனு கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறான். கலெக்டர் இந்த மனுவை வாங்குறேன். அதுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்து அந்த போராட்டத்தை அமலாக மாநில தலைவர் அவர்கள் பேசுவார். அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேல் 60 டன் வரை பசுமை வரி செலுத்தாமல் அரசுக்கு தினசரி கோடிக்கணக்கான ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படுத்தி கனிமங்களை கேரளாவுக்கு கடத்தி செல்வதை தடை செய்ய வலியுறுத்தியும் லாரி உரிமையாளர்கள் கலசரங்களில் ஜன்னி ஆகிய வாங்குகின்ற பொழுது லாரிய உரிமையாளர்கள் பணத்தை பெற்றுக் கொண்டு ஜிஎஸ்டி பில்லுடன் கட்டணமில்லாத டிரான்சிட் பாஸ் கொடுக்க மறுக்கும் கிரசர் உரிமையாளர்களை கண்டித்தும் முறையான ஆவணங்களுடன் கனிமங்களை எடுத்துச் செல்கின்ற லாரிகளை காவல்துறையினர், கனிமவளத்துறையினர், வருவாய்த்துறையினர் வழியில் லாரிகளை நிறுத்தி வாகன சோதனை என்ற பெயரில் முறையான ஆவணங்கள் இருந்தும் கனிமங்களை திருடிச் செல்வதாக லாரி உரிமையாளர்கள் ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைப்பதை கண்டித்தும் கிரசர் உரிமையாளர்கள் 5 ஆண்டுகளில் கனிமங்களை வெட்டியெடுக்க கொடுக்கப்பட்ட அனுமதியை ஓராண்டில் வெட்டியெடுத்ததால் பல்வேறு இடங்களில் குவாரிகளில் சோதனை செய்து பல கோடி ரூபாய் அபராதம் விதிக்கிறார்கள். இதை சரி செய்வதற்காக குவாரி உரிமையாளர்களும் சிண்டிகேட் அமைத்துக் கொண்டு தன்னிச்சையாக இந்த லாரி தொழிலை முடக்குகின்ற வகையிலும் கட்டுமான தொழிலை முடக்குகின்ற வகையிலும் தொழிலாளருடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கின்ற வகையிலும் தன்னிச்சையாக எம்சான் பிசான் ஜல்லி ஆய்வுகளுக்கு ஒரு யூனிட் ஒன்றுக்கு 1000 ரூபாய் விலை உயர்த்தி திரும்ப பெற கோரியும் ஒரு மாபெரும் சிறப்புமிகு கண்டன ஏற்பாட்டத்தை ஏற்பாடு செய்து நடாத்தி கொண்டிருக்கின்ற உத்தமபாளையம் டிப்பர் லாரி உரிமையாளர் ஓட்டுநர் சங்கத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் முனியாண்டி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு விவசாய முன்னேற்ற கழகம் உங்களுக்கு ஆதரவு அளிப்போம், இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வருகை தந்துள்ள
விவசாய முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பாலசுப்ரமணியம் அவர்களே, தமிழ்நாடு மணலாரி உரிமையாளர் சம்மேளனத்தினுடைய செயலாளர் ரவிக்குமார் அவர்களே, மோட்டார் போக்குவரத்து கூட்டமைப்பினுடைய தலைவர் சுப்பிரமணியம் அவர்களே, கட்டுமான அமைப்பு சாரா தொழிலாளர்களே, சிவில் என்ஜினியர் அசோசியேஷனை சார்ந்தவர்களே மற்றும் அனைத்து கட்டுமான பிரிவை சேர்ந்த தொழிலாளர்களே, லாரி உரிமையாளர்களே, சங்கத்தினுடைய நிர்வாகிகளே, நல்ல முறையில் பாதுகாப்பு கொடுக்கின்ற காவல்துறை அதிகாரிகளே, என்ற செய்தியை முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்ல செய்தி சேகரிக்கின்ற பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் சம்மேளனத்தின் சார்பாக முதற்கண் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை சகோதரர்களே, தமிழகத்தில் ஏறத்தாழ 1 ஆண்டு காலம் 12/9/2023 அன்று தமிழகம் முழுவதும் நடைபெற்ற அரசு மணல் கோரியில் முறைகேடாக மணல் எறியதாக அமலாக்கத்துறை சோதனை செய்து வழக்கு பதிவு செய்து முதல் 1 ஆண்டு காலமாக மணல் கோரிகள் இயக்கப்படவில்லை. மணலுக்கு மாற்று எம்சாண்ட் என்ற அன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னாள் முதல்வர் அறிவித்தார். இன்றைய தினம் மணல் இல்லை. இந்த சூழ்நிலையை பயன்படுத்திக் கொண்டு கல்குவாரி கிரசர் உரிமையாளர்களும் சிண்டிகேட் அமைத்துக் கொண்டு வாரத்தில் 2 நாட்கள் விடுமுறை, ரேட்டை ஏற்றதற்காக உற்பத்தியை குறைப்போம், உள்ளூர் வாகனங்களுக்கு டிரான்சிட் பாஸ் இல்லை, கேரளா செல்லும் வாகனங்களுக்கு தான் டிரான்சிட் பாஸ். எவ்வளவு கொடுமை பார்த்தீங்களா? பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களே, நீங்கள் தான் இதற்கு ஒரு தீர்மானப்பட வேண்டும். அதாவது கனிமங்களை ஏற்றி வருகின்ற பொழுது ஏற்கனவே 2006ஆம் ஆண்டு ரவிராஜ பாண்டிய நீதிமன்றத்துடைய சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுத்தார். கனிமங்களை பாறையை உடைச்சு கிரசருக்கு எடுத்துட்டு போற சக்கை, அதுக்கு டிரான்சிட் பாஸ் இருக்கணும். சக்கையை கிரசர்ல போட்டு அரைச்சி எம்சாண்ட் பீசாண்ட் ஜல்லியா உற்பத்தி செய்யப்பட்ட பொருள் பினிஷ்டு ப்ராடக்ட் எப்பொழுது உற்பத்தி செய்யப்பட்டதோ அது வேல்யூ ஆடட் கூட்ஸ். உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை கிரசரில் இருந்து கன்சூமருக்கு எடுத்து செல்கின்ற லாரிகளுக்கு நோ நீட் டு கீப் டிரான்சிட் பாஸ், ஒன்லி வேலிட் பில் இஸ் எனஃப். இதான் ஜட்ஜ்மெண்ட். அங்கிருந்து கிரசர் கட்டுமான பணிகளுக்கு கொடுக்கின்ற பொழுது லாரியில டிரான்சிட் பாஸ் தேவையில்லைன்னு ஒரு தீர்ப்பு. இப்ப அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, நாங்க கனிம வளங்களை பாதுகாக்கிற அரசு டிரான்சிட் பாஸ் வேணுங்குது. நாங்க வேண்டாம்னு சொல்ல, கிரசர்ல பணம் கட்டுறோம், டிரான்சிட் பாஸ் கேட்கிறோம், ஜிஎஸ்டி பில் மட்டும் தான் கொடுக்குறான், டிரான்சிட் பாஸ் கொடுக்க மாட்டேங்கிறான். காரணம் என்னன்னா, ஏற்கனவே 5 ஆண்டு கொடுக்கறத புறாம எங்க நண்பர் சொன்ன மாதிரி ஒரு ஆண்டுல கொடுத்து முடிச்சிட்டான். எங்கிருந்து கொடுப்பான்? இது அரசு தான் தீர்வு காண முடியும். கம்பல் பண்ணி லாரி உரிமையாளர் டிரான்சிட் பாஸ் கேட்டா ஒரு யூனிட்டுக்கு 2000 கேட்கிறேன். கனிம வள விதி என்ன சொல்லுதுன்னா, டிரான்சிட் பாஸ் ஃப்ரீயா கொடுக்கணும், கட்டணம் இல்லாம. இப்ப கேரளாவில் பாத்தீங்கன்னு வச்சுக்க, கேரளாவும் இந்தியாவில் தான் இருக்குது. அங்க என்ன பண்றாங்கன்னா, இயற்கை வளங்களை பாதுகாக்கப்பட வேண்டும். அங்க இல்லாத மழையா? அங்க கல்குவாரி இல்ல, கிரசர் இல்ல, மணல் குவாரி இல்ல. அங்க நடைபெறுகின்ற அனைத்து தனியார் அரசு கட்டுமான பணிகள் அவானி போர்ட் உட்பட தமிழ்நாட்டை வந்தாலும் இழிச்சுவாய எங்க இருந்துதான் போகுது. அப்ப இந்த தேனி மாவட்ட கிரசக்காரன் ரொம்ப உஷாராயிட்டான். நம்ம ஆளுகிட்ட இந்த 1000 ரூபாய் விலையேற்ற விற்க பிரச்சனை பண்றான். அவன் எவ்வளவு கட்டாலும் கொடுக்குறான். ஏன்னா அங்க கிடைக்கல. எப்பொழுதெல்லாம் ஒரு பொருளுக்கு தட்டுப்பாடு வருகிறதோ அப்பொழுது விலையேற்றும். நீங்க பாத்தீங்கன்னா தக்காளி விளைச்சல் குறைஞ்சாருந்தா ரேட் ஏறும், விளைச்சல் அதிகமாக ரோட்ல ஓட்டியா கேட்கற கால. அதே மாதிரி கேரளாவில் எங்கேயுமே எம்சாண்ட் இல்ல, பீசாண்ட் இல்ல, ஜல்லி இல்ல, சிப்ஸ் இல்ல, எதுவும் கிடையாது. அவனுக்கு இங்க இருந்தா போகணும். நம்மளால 1000 ரூபாய்க்கு கட்டுறாங்க, அவன் எவ்வளவு கட்டாலும் கொடுக்குறான். ஒரு கனிமம் எம்சாண்ட் பீசாண்ட் 100% உற்பத்தியில் 80% மனசாட்சியை விட்டுவிட்டு கிரசர் உரிமையாளர்கள் கேரளாவில் முல்லை பெரியார் நமக்கு தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்க மறுக்கிறான், டேமருடைய உயரத்தை திறக்க மறுக்கிறான், மானங்கட்டு போய் இங்கிருந்து கேரளாவுக்கு கொடுக்குறான். இதை தடை செய்யத்தான் அந்த போராட்டம். லாரி உரிமையாளர் நடத்துகின்ற போராட்டம் மக்களுக்கான போராட்டம், நம் சந்ததிக்கான போராட்டம், இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்கான போராட்டம். இதைத்தான் கேட்கிறோம். அரசு என்ன செய்யணும்? இந்த தேனி மாவட்டத்தில் ஒரு மாவட்ட ஆட்சியர் இருக்கார். அவர் எப்படி மாவட்ட ஆட்சியர் ஆனாலும் தெரியல, எப்படி படிச்சுட்டு வந்தாருன்னே தெரியல.
மாவட்ட ஆட்சியர் மனு கொடுக்கிறோம். 24/3/2025 இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். முறையாக கனிமங்களை எடுத்துச் செல்கின்ற லாரிகளுக்கு டிரான்சிட் பாஸ் கொடுப்பதில்லை. ஜிஎஸ்டி பில் கொடுக்கிறேன். ஒண்ணு பணம் கட்டி தான் வாங்கிட்டு போறோம். ஆத்து மணலை திருடலாம், எம்சாண்டை திருட முடியுமா? அதுக்கு உரிமையாளர் இருக்கேன், கிரசக்காரன். அவனுக்கு தெரியாம திருட முடியுமா? அவன் தானே வந்து எம்சாண்டை திருடிட்டு போயிட்டு கேஸ் கொடுக்கணும். நான் பணம் கொடுத்து வாங்கிட்டு போறேன். வண்டி பிடிச்சி டிரான்சிட் பாஸ்ல போலீஸ்காரங்க, காவல்துறையில வருவாய்த்துறை திருட்டு கேஸ் போடுறான். 303 part 2 PNS Act 841 கனிமவள ரெகுலேஷன் ஆக்ட்ல போடுறான். டிரைவர் உள்ள போறான், லாரி உரிமையாளர் போறான். லாரி உரிமையாளர் கூட தலையெடுத்து தாலி பாய்ச்சி விட்டா ஓட்டுறான் போறான். இந்த பாவம் 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு படிக்காசு போட்ட டிரைவரு, ஒரு டிரைவர் தஞ்சாவூர் இந்த மாதிரி போட்டது. அவன் மனைவி போன் பண்றாங்க, சம்மேளன தலைவரை உங்களுக்கு சூடு சொல்லணும் இல்லையா? சம்மேளனம் எதுக்கு நடத்துற? என் புருஷன் என்ன தப்பு பண்ணா? பணம் கட்டி வாங்கிட்டு போன திருட்டு காசு போறானே, காப்பாற்ற முடியலையாங்கிறாங்க. இதைத்தான் முதல்வர் பார்த்து கேட்கிறோம். இதான் நாட்டுல, ஜனநாயக நாட்டுல நேர்மையான ஆட்சி நடக்குதா? சட்டத்துக்கு உட்பட்ட ஆட்சி நடக்குதா? ஒரு பொருளை பத்திரிகை மீண்டும் மீண்டும் சொல்றேன், பணம் கொடுத்து வாங்குறோம், ஜிஎஸ்டி பில் கொடுக்குறோம். ஒன்னு ஜிஎஸ்டி பில் போதும்னு சொல்லு. இல்ல என் வண்டி தெரிஞ்சு கேட்கிறப்ப நான் டிரான்சிட் பாஸ் வச்சிருக்கேன், எங்க ஜிஎஸ்டி பில் வச்சிருக்கேன், டிரான்சிட் பாஸ் இல்ல, எந்த பாடியில் வாங்கல, இந்த கிரசர் வாங்கல, கிரசர் உரிமையாளத்தையும் உள்ள போடு, அவனுக்கு கொடுத்த லைசன்ஸ் ரத்து பண்ணு. இப்ப பாத்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் இது தகவல் உரிமை சட்டத்தில் பெற்றது. தேனி மாவட்டத்தில் 42 கிரசர்களுக்கு மட்டும் எம்சாண்ட் பிசாண்ட் தயாரிக்க அனுமதி கொடுத்திருக்காங்க. ஆனா அனுமதி பெறாமல் 75க்கும் மேற்பட்ட கிரசர்கள் இயங்குகிறது. அதிகாரிக்கு தெரியாதா? என்னைக்காவது மாவட்ட ஆட்சித்தலைவர் கிரசர்களுக்கு பதிவுக்கு சென்றிருப்பாரா? கல்குவாரிக்கு சென்றிருப்பாரா? ஆய்வு செய்திருப்பாரா? இங்க இருக்க கனிமவளத்துறை அதிகாரி, வருவாய்த்துறை எல்லாமே மாமூல். அவன் வண்டியை அதிகாரிகள் செக் பண்ண மாட்டாங்க. 50 வண்டிங்கிறது வரிசையா கேரளாவுக்கு போகுது. மோட்டார் வாகன சட்டத்தில் 6 6 வீலர் வண்டிக்கு என்ன சொல்றான்? 11 டன். 10 வீலர் வண்டிக்கு 19 டன். 12 வீலர் வண்டிக்கு என்ன 25 டன். 60 டன் எடுத்துட்டு போறான். ஓவர்லாட் கேஸ் போடியா? போட மாட்டான். செக் போஸ்ட் இருந்து சார் வணக்கம். ஏன்னா மாசம் மாமூல். என்ன அருமையான காவல்துறை பார்த்தீங்களா? அப்புறம் செக் போஸ்ட் அவனுக்கு மாமூல், வருவாய்த்துறை மாமூல். இந்த ஒண்டி சண்டி தாலி பாசி அதை வச்சு அதை வச்சு புறப்பட்ட மாதிரி அரசு கணக்காட்டமில்ல, அவன் வண்டி முடிச்சு கேஸ் போட்டேன். எப்படி ஆட்சி பத்தியா? அருமையான ஆட்சி நடக்குதுல்ல. இதை கண்டிச்சு தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம். மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட மனு கொடுக்குறோம். கிரீவன்ஸ் டேவில் 24ஆம் தேதி இந்த மாதிரி எங்க மேல பொய் வழக்கு போட வேண்டாங்க. இங்கிருந்து 36% கனிம கேரளாவுக்கு போகுது. அவனுக்கு டிரான்சிட் பாஸ் கொடுக்கலாம், எங்களுக்கு கொடுக்கல. எங்க எல்லாத்துக்குமே கட்டணம் இல்லாத டிரான்சிட் பாஸ் கொடுக்கலாம். அந்த கலெக்டர் பாருங்க, நான் சொல்ற சப்ஜெக்டே விட்டாரு. உங்க வண்டியில டெட் பாடி போகுதா, குப்பை எழுதிட்டு போறீங்களான்னு பார்க்காம எப்படி எவ்வளவு அறிவார்ந்த கலெக்டர் பார்த்தீங்களா? அதுக்கு மேல வாக்குவாதம் பண்றோம். வாக்குவாதம் பண்ண ஜனநாயக நாட்டில் எங்க கருத்தை ஆணித்தரமா எடுத்து சொல்றோம். நாங்க பாதிக்கப்படுகிறோம் ஐயா, நாங்க வந்து பணம் கட்டி வாங்கிட்டு போறோம், எங்க மேல வழக்கு போடாம கோரிக்கார மேல போடுங்க. டிரான்சிட் பாஸ் கொடுக்கல, கொடுக்க சொல்லுகிறோம். காவல்துறையை வச்சு எங்களை அப்புறப்படுத்துறாங்க. எதுக்கு கிரீவன்ஸ் டே நடத்துறீங்க? சாமானிய மக்கள் தான் என்ன அனுபவிக்கிறேன், தனக்கு என்ன வேண்டும், என்ன பாதிப்பு என்பதை மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லுவதற்கு தான் கிரீவன்ஸ் டே. இந்த ஆட்சிக்கு அவமதிப்பு ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த மாவட்ட ஆட்சியை செயல்படுகிறார். வன்மையாக கண்டிக்கிறோம். அதுக்கு மேல மைண்ட் சேடி அவர் ஆபீஸ்லயே இருக்காரு. மாசான கிரசக்கார 5 லட்சம் ரூபாய் கொடுத்துறியா? உனக்கு தெம்பு திராணி இருந்தா பேசுறதுல மேல கேஸ் கொடுப்பாங்க. 5 லட்சம் ரூபாய் ஒரு குவாரியில் இருந்து மைண்ட் சேடி பணம் வாங்கிட்டு இருக்காரு. அப்புறம் எப்படி அவர் செக் பண்ணுவாரு? இப்ப நாங்க தஞ்சாவூர் பெரம்பலூர் கலெக்டர்லாம் பார்த்தோம். இந்த மாதிரி ஜிஎஸ்டி பில்லோட எடுத்துட்டு போறாங்க, எங்க மேல பொய் கேஸ் போறாங்க. கலெக்டர் உடனே கொடுத்தார். ஜிஎஸ்டி பில் இருக்குல்ல, விலை கொடுத்தாலும் வாங்கிருக்கான், அவன் மேல கேஸ் போறீங்க, பிடிச்ச வண்டியை ரிலீஸ் பண்ணிக்கிறார். அவரு கலெக்டர், அவருக்கு ஒரு சல்யூட் அடிப்போம். உனக்கு என்னன்னா தெரியலையே? ஒரு லாரிக்காரன் 200 பேர் வந்து சொல்றேன் ஒரு கம்ப்ளைண்ட், பொறுமையா கேட்கிற கூட உனக்கு இல்ல. காரணம் என்ன? கிரசர்காரன் சார், நீங்க என்ன பத்திரிக்கை? வணக்கம் தமிழம். வணக்கம் தமிழம். தயவு செய்து பத்திரிக்கை அரங்கனை மன்னிச்சுக்க, உங்க மேல மிகப்பெரிய மதிப்பறிவு. ஆனா ஒரு சிலரை தவிர
தேனி மாவட்டத்தில் பத்திரிகை ஊடகத்துறை கிளசர் உரிமையாளர் கண்ட்ரோல் இருக்கு. நாங்க மாவட்ட ஆட்சியரை சந்திச்சுட்டு வந்து பேட்டி கொடுக்க வரோம், வர முடியாது. ஒரு பத்திரிகையாளர் கொண்டு தமிழ்நாட்டிலே நான் அன்னைக்கு தான் பத்திரிகையாளர்களை சந்திக்க மறுத்து நான் வேதனைப்படுகிறேன். ஏன்னா இந்த போராட்டம் உங்களுக்கும் சேர்த்தான், விலை குறைஞ்சா உங்க நீங்களும் கட்டணம் கட்டுவீங்களா, உங்களுக்கும் சேர்த்துத்தான் நாங்கள் இந்த வெயில் நின்று போராடுறோம். கல்குவாரி கிளசர் உரிமையாளர் கண்ட்ரோலில் ஒட்டுமொத்த மீடியாக்களும் பத்திரிகையும் செயல்படுகிறதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மாவட்ட ஆட்சியர்கிட்ட எங்க குறையை எடுத்து சொல்லிட்டோம், எல்லாருமே ஓப்பனா சொல்லிட்டாங்க, நாங்க வந்து பேட்டி எடுக்க வரமாட்டோம். அப்ப நண்பர் சொன்னார், எல்லாம் கல்குவாரி குறைசற்காரங்க அவங்க ஒட்டுமொத்தமா விலைக்கு வாங்கிட்டாங்க சார். சரி ரைட். ஒரே ஒரு ஊடகம் பாலிமர் தொலைக்காட்சி வந்தாரு, சார் நான் எடுத்து போடுறேன் சார், பேட்டி கொடுக்குறோம். மறுநாள் பார்த்தா அந்த பேட்டியே இல்லை. நான் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட ஆர்கியூ பண்றது, காவல்துறை எங்களை தள்ளிட்டு வரும். அதுக்கு மேல பாருங்க, எங்க ஒற்றுமையை சிதைக்கிறதுக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு, வாங்க பாலிமர் தொலைக்காட்சி நண்பர், எங்க பிரச்சனை தீர்வு மாநில தலைவரை கூட்டிட்டு வந்தா பிரச்சனையை பெருசு பண்ணி விட்டு போயிட்டாரு போறாரு. எவ்வளவு உண்மையாலுமே இந்த நாட்டில் இன்னைக்கு நீதிக்கிறவங்க ஒரு நீதிபதி விட்டு 100 கோடி ரூபாய் கொண்டுங்கிறான். எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டுறது இந்த பத்திரிகை ஊடகத்துறை. தயவு செய்து அதற்கு கலக்கத்தை ஏற்படுத்தி விட வேண்டாம். இப்ப ஓடி வச்சுட்டா கண்டனன்றது யூடியூப்ல போடுவோம், வாட்ஸ்அப்ல போடுவோம். பத்திரிகையில ஒரு காலத்துல எப்படி இருக்கு, எங்க தமிழ்நாட்டில் எல்லாமே பாலிமர் பண்ணது மிகப்பெரிய வருத்தத்தை கழிக்கிறது. அவங்க தலைமை அலுவலகத்தில் சம்பந்தமாக புகார் தெரிவித்துள்ளோம். சரி, அது ஒரு கட்டம் இருக்கட்டும். இப்ப எங்களுடைய கோரிக்கை கட்டணம் இல்லாமல் இலவசமாக அனைவருக்கும் கனிமங்களை ஏற்றிச் செல்கின்ற லாரிகளுக்கு டிரான்சிட் பாஸ் வழங்கப்பட வேண்டும். இயற்கை வளங்களை பாதுகாக்கின்ற வகையில் தேனி மாவட்டங்களில் இயங்குகின்ற கல்குவாரி கிளசரில் இருந்து ஒரு லாரி கூட கனிமங்களை எடுத்து கேரளாவுக்கு செல்லக்கூடாது, தடை விதிக்கப்பட வேண்டும். டிரான்சிட் பாஸ் கொடுக்க மறுக்கும் கல்குவாரி கிளசர் உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்து கிளசருக்கு வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்ய வேண்டும். தன்னிச்சையாக கட்டுமானத்துறை முடக்கின்ற வகையில், லாரி தொழிலை அழிக்கின்ற வகையில், கட்டுமான தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கும் வகையில் 3000 ரூபாய்க்கு பத்த எம்சன் 4000 பத்த ஜல்லி 4000 பத்த எம்சன் 5000 பத்த பீசன் 6000, ஒரு யூனிட்டுக்கு 1000 ரூபாய் விலையேற்றிருக்கார். மாண்புமிகு தமிழகத்தினுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் சட்டமன்றத்தில் முந்தைய நாள் பொதுப்பணித்துறை மானிக்க கோரிக்கையில் சொல்லுகிறார், தன்னிச்சையாக எம்சாண்ட் விலையேற்றியதை கண்டிக்கிறோம், எச்சரிக்கிறோம், முதல்வர் கவனத்தில் கொண்டு செல்கிறோம். 3 மாசமா ஏற்றிக்கிட்டு இருக்காங்க, தாடி வச்சு பிடிக்கிட்டு இருக்க, சட்டியில அவுத்து விட்டு இருக்கா. இப்ப போய் முதல்வர் கவனத்தை கொண்டு வராளா? சாயங்காலம் ஒரு உத்தரவு போட்டு கொடுக்க மாட்டானா? இப்ப நாங்க என்ன கேட்கிறோம்னா, இந்த எம்சாண்ட் பீசாண்ட் ஜல்லி அத்தியாவசிய பொருள் பட்டியல் எசென்சியல் கமாடிட்டிஸ் அறிவிக்கணும் அரசு. நீங்களே கொள்முதல் பண்ணுங்க உற்பத்திய. பொதுப்பணித்துறை என்ன சொல்லுது, நாங்கள் லோடு ஏற்றப்ப ப்ராடக்ட் குவாலிட்டி அப்ரூவல் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், டெஸ்ட் ரிப்போர்ட் கொடுக்கணும். அதாவது எம்சாண்ட் வந்து ஒரு எம்சாண்ட் வந்து 3 முறை வாட்டர் வாஷ் பண்ணணும், 2 முறை ஏர் வாஷ் பண்ணணும். எவனுமே செய்யறதில்ல, முறைகேடா இருக்குது. அதாவது தரமற்ற கற்களை அரைத்து விற்பனை செய்வதால் இதை வாங்கி கட்டும் கட்டிடங்கள் உறுதித்தன்மை இருந்து இடிந்து விடுகிறது. இதுக்கு கேபி பார்க், புளியந்தோப்பு, சென்னை, மௌலிவாக்கம் இதெல்லாம் நடந்தது. இதை தடுக்கிறதுக்கு தான் மாவட்ட ஆட்சித்தலைவர். ஆனா அவருக்கு காதிலே வாய்க்கலையே, எவன் போனா என்னங்கிறாரு. இதனால எங்களுக்கு வேதனையா இருக்கிறது. மேலும் பாத்தீங்கன்னா கனிமங்களை வந்து 35 மீட்டர் வெட்டி எடுக்கணும். 35 மீட்டர் தோராயமா 100 அடி. போய் ஒரு பாரி நாளை கலெக்டர் ஓட்டு காட்டுறேன், 300 அடி 400 அடி தோண்டிட்டான். அதே மாதிரி கோரிய வெட்டப்ப எடுக்கிறப்ப ஸ்டெப் கட்டிங் முறையில் தான் வெட்டணும். அப்போ மேல இருந்து பாறை சரியா, இவன் அதை கூட திங்கிறது கொள்ளை அடிக்கிறதுக்கு கிணறு வடிவில் வெட்டி இருக்கிறான். இதெல்லாம் மாவட்ட ஆட்சிக்கு என்னைக்கா பாடி போய் பார்த்துருப்பாரு. இந்த கலெக்டர் கோரி எங்க இருக்குன்னு தெரியுமா? மாவட்ட ஆட்சியரே, மக்களோடு விளையாட வேண்டாம், லாரி உரிமையாளர் உணர்வோடு விளையாட வேண்டாம். தயவு செய்து இன்னும் 1 வார காலத்தில் எங்கள் நியாயமான கோரிக்கை பரிசீலிக்க வேண்டும். ஏற்கனவே 6 நாட்களாக தொடர் வேலை நிறுத்தம், லாரிகளை இயக்கப்படாமல் நிறுத்தி வைத்து போராடி வருகிறோம். இன்சூரன்ஸ் கட்டணும், டாக்ஸ் கட்டணும், வாங்கின டியூ கட்டணும். வீட்டில் பொண்டாட்டி கூட லாரிக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறான். அந்த சூழ்நிலை வாழ்ந்துகிட்டு இருக்கோம்.
பிள்ளைங்களுக்கு படிக்க ஃபீஸ் கட்டணும். மனசாட்சி இருந்தா வருவாய்த்துறை, காவல்துறை இதெல்லாம் செய்யணும். செய்ய தவறினால், எங்களுடைய இந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்ற தவறினால், இன்னும் ஒரு வார காலத்தில் டிரான்சிட் பாஸ் கொடுக்க மறுக்கும் கல்குவாரி கிரசரை அனைத்து லாரி உரிமையாளர்களுடைய வாகனங்களும் முற்றுகையிடும் போராட்டமும், கேரளாவுக்கு கனிமங்களை எடுத்துச் சென்று ஆண்டுக்கு பல கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படுத்த தடுக்கும் பொருட்டு கையலாகாத இந்த நிர்வாகத்தை கண்டித்து மாண்புமிகு முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்ல கனிமங்களை கேரளாவுக்கு கடத்தும் லாரி உரிமையாளர்களை சாலையில் நின்று சிறைபிடித்து அதிகாரியிடம் ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளோம். எனவே அன்பு சொந்தங்களே, லாரி உரிமையாளர்களே, நாம் போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்றால் பல தடைகளை தாண்டித்தான் செல்ல வேண்டும். மாவட்ட நிர்வாகம் நம்மளை ஒடுக்க நினைத்தாலும் சீறி எழ வேண்டும். நம்மளுடைய வாழ்வாதார போராட்டம் நமக்கு தெரிஞ்ச இந்த தொழில் ஒன்றுதான். இதுக்கு எல்லாம் ஒரே தீர்வு மணல் குவாரி வரும். மணல் குவாரி வந்துச்சு அவங்க கொட்டமுறை அடங்கி போயிடும். அதுக்கு தான் மாண்புமிகு முதல்வர்கிட்ட மணல் குவாரியை விரைந்து திறக்க சொல்லி தான் பலகட்ட போராட்டம் நடத்துகிறோம். ஆனா அரசு எதுக்குமே செவி சாய்க்கல. எங்களை கூப்பிட்டு பேசுறாங்களா? எவனோ போராட்டம் பண்ணா கூப்பிடுறான். நாட்டில் விவசாயம் லாரி முதுகெலும்புங்கிறான். கொரோனா காலத்தில் லாரிக்காரர் இருந்து வச்சுக்க, கலெக்டர் சாப்பிடறதுக்கு சோறு இருந்துக்க இருக்குமா? உயிரை பணைய வச்சு போய் எந்தெந்த மாநிலத்துக்கு கொண்டு வந்த லாரிக்காரர் மறந்துடாதீங்க. அதுக்காக கேட்கிறோம், உங்களுக்கு தான் உழைக்கிறோம். தயவு செய்து இந்த கோரிக்கையை பரிசீலிக்க வேண்டும். தவறு பட்சத்தில் விரைவில் நான் சொன்ன போராட்டத்தில் ஈடுபட வேண்டும். நன்றி, வணக்கம்.